மாநில அரசுக்கு அப்படி அவனை அனுப்பப்படவே இல்லை. ஏன்னா அனுப்பியிருந்தால் அதே பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அல்லது மாநில தலைவர் எத்தனையோ விஷயத்துக்கு பேட்டி கொடுக்குறாருல, திமுக இதை கடப்பில் போட்டிருக்கு, திமுக இதை கடப்பில் போட்டிருக்கு, ஸ்டாலின் இதை செய்ய மாட்டேங்கிறாரு, அப்போ பேசியிருப்பார்ல. எனக்கு தெரிஞ்சு மத்தியிலேருந்து அப்படி ஒரு கடிதம் அனுப்புனதாகவே தெரியல. ஒருவேளை அப்படி அனுப்பி கட்சியும் ஏமாத்துன்னு சொல்கிறீங்க. அப்படி ஒரு தமிழ் தேசிய கழகம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு இருக்குது. என்ன காரணம்? நிபந்தனையற்ற ஆதரவு திமுகவும் இந்த முற்றிலும் இந்த கோரிக்கைக்கு எதிராக இருக்கிறாங்க. பாஜகவும் அகில இந்திய தலைவர்கள் வரும்போது பேசுகிறாங்களே தவிர மாநில தலைமை வந்து இது சம்பந்தமான எந்த முறை வந்து நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவை கொடுத்துட்டு அடுத்த வரக்கூடிய தேர்தலில் வந்து நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கலாம்ல. அப்போ பெரும்பான்மையாக இருக்கும்ல. அப்போ தலைவர்கள் ஒரு பாதை, நீங்கள் ஒரு பாதை அப்படின்ற மாதிரி இருந்தால் இது மக்கள் மத்தியில் எப்படி குழம்பாங்க? அப்படி இல்லை. அதனால் எங்களுக்கு தனித்த பெரும்பான்மை வந்துச்சுன்னா நாங்கள் செய்வோம்னு சொன்னாக்கா நம்ம பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பட இருக்கும். நீங்கள் தனித்த பெரும்பான்மையாக இருக்கும்போதே செய்யலையே. 10 வருஷம் இப்போ தேவேந்திர குல வேளாளர் அரசாணை நிறைவேற்றி முடிஞ்சிருக்கு பிறகு கூட இப்போ 5 வருஷம், இந்த 5 ஆண்டில் கூட இப்போ எல்லாரும் இந்த பாரதிய ஜனதாவை வந்து ஆதரிக்கக்கூடிய மாநில அரசுக்கு கருத்துரு கேட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் அதுக்கு பதில் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, மத்திய அரசு அனுப்பிடுச்சு, மாநில அரசுக்கு வந்துருச்சு. இதை ஏன் நீ திருப்பி அனுப்பலன்னு ஏன் மத்திய அரசு கேட்கல? ஐனார் நாகேந்திரன் வெளிப்படையாக சொன்னார், தேவேந்திர குல மக்கள் வாக்களித்து தான் நான் ஜெயிச்சேன்னு சொன்னார் திருநெல்வேலியில். அதே பட்டியலிட்ட கோரிக்கையை அவர் பேசினார். தமிழ்நாட்டினுடைய மாநில பாரதிய ஜனதா வந்து மத்திய அரசினுடைய கோரிக்கைக்கு எதிரான மனநிலை இருக்குன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த நிர்வாகிகளும் இதை பேச மாட்டேங்கிறாங்க. எக்ஸப்டட் வந்து நம்ம ராமசீனிவாசன் ப்ரொஃபஸர், அவர் அடிக்கடி அதை பேசுகிறாரு. மற்ற யாருமே இது சம்பந்தமாக பேசுகிறது இல்லை. அரசாணைக்கு எதிர்த்து இவ்வளோ போராட்டங்கள் பண்ண அமைப்புகள் ஏன் இந்த பட்டியலிட்ட கோப்பை வந்து ஏன் கிடப்பில் போட்டுக்கின்னு ஆளுகின்ற இந்த திமுக அரசுக்கு எதிராக ஏன் வலுவான போராட்டங்கள் தொடரல? உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா, பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. மூவேந்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் தமிழர் தேசிய கழகத்தோட நிறுவன தலைவர் வழக்கறிஞருமான அண்ணன் மு.க. வையவன் நினைஞ்சிருக்கேன். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். தமிழர் தேசிய கழகம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்கு. என்ன காரணம்? நிபந்தனையற்ற ஆதரவு, நிபந்தனையோட ஆதரவு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகள் இன்றைக்கி முத்தாய்ப்பான சில முக்கியமான 2 கோரிக்கைகளை நாம் வந்து முன் வச்சு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று எல்லாருக்கும் தெரியும், தேவேந்திர குல வேளாளர் அரசாணை. அது உட்பிரிவுகளை ஒருங்கிணைச்சு பெற வேண்டிய ஒரு அரசாணை. இன்றைக்கி இந்த தேர்தல் அரசியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாக்கு வங்கி அரசியல். வாக்கு வங்கின்னு சொல்லும்போது எண்ணிக்கை பெரும்பான்மை என்பது இங்கே முக்கியத்துவம் வருது. இப்போ எண்ணிக்கை பெரும்பான்மையை அப்படி வரணும்னாக்கா நாம் வந்து சிறு சிறு கிளைச்சாதிகளின் அடையாளத்தில் சிதறி கிடக்கிறத வந்து இந்த தேர்தல் அரசியலுக்கு பயன்பெறாது. அப்போ இந்த தேர்தல் அரசியலுக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் எண்ணிக்கை பெரும்பான்மை வாதம் என்பது தேவைப்படுது. அதற்கு நாம் எல்லாம் வந்து உட்பிரிவுகளாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே குடையின் கீழ் ஒரே பேரின் கீழ் வந்து நம்ம அடையாளப்படுத்தப்படுகின்ற போது தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மை தெரியும். இப்போ இவ்வளோ பேர் இருக்கும்னு சொல்லும்போது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சியிலும் ஆட்சியிலும் நமக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும், நம்மளுக்கும் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அப்படிங்கிறத நம்ம இப்போ பெற்றுட்டோம். இது முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்காக யாரெல்லாம் நமக்கு வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு உதவியாக இருந்தாங்களோ, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, கடந்த காலத்தில் 2 பேருக்குமே ஆதரித்து நம்ம வாக்களிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நிறையா இளைஞர்கள் அந்த கட்சிகளுக்குள்ளே போய் பொறுப்படுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அடுத்த கட்டம் என்பது எஸ்சி அட்டவணையிலிருந்து வெளியேற்றி மக்கள் தொகை விழுக்காட்டுக்கு ஏற்ப ஒரு 10 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நகர்வுக்கு வந்திருக்கிறோம். இந்த நகர்வு 2 கட்டமாக நிறைவேறணும். முதல் கட்டம் மாநில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதனை வந்து பரிந்துரை செய்யணும். 2வது கட்டம் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க அதை நிறைவேற்றி கொடுக்கணும். அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இப்போ திமுக மாநிலத்தில் இருக்குது, மத்தியில் பாஜக இருக்குது.
2 பேரும் இந்த விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியலை. இப்போ திமுகவும் இந்த முற்றிலும் இந்த கோரிக்கைக்கு எதிராக இருக்கிறாங்க. பாஜகவும் அகில இந்திய தலைவர்கள் வரும்போது பேசுகிறாங்களே தவிர மாநில தலைமை வந்து இது சம்பந்தமான எந்த கருத்தும் தெரிவித்ததாக தெரியலை. ஆனால் எடப்பாடி அவர்கள் அதிமுக வந்து இது விஷயத்தில் வந்து ரொம்ப போல்டாக வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. அப்போ நமக்கு முதல் கட்டமாக இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை நாம் பலப்படுத்துவதன் மூலமாக மாநிலத்திலிருந்து இந்த கோரிக்கையை நாம் மத்திய அரசுக்கு அனுப்ப முடியும். அதனால் நாங்கள் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியை நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம். இல்லை அப்படி பார்த்தா தேவேந்திர வேலை அரசாணைக்காண்டி மாநில அரசு ஒப்புதல் மத்திய அரசு வந்து நிறைவேற்றுச்சு. இன்றைக்கி ஆளுகின்றது வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்குது. அதுதான் அந்த பட்டியலிட்ட கோப்பும் ரொம்ப கடப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த தேர்தலில் வந்து மெயினாக வந்து இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை நிறைவேறணும் அப்படின்னா மெயினாக நீங்கள் பாஜக தான் ஆதரிச்சிருக்கணும். இந்த முறை வந்து நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவை கொடுத்துட்டு அடுத்த வரக்கூடிய தேர்தலில் வந்து நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை வந்து ஆதரவு கொடுத்துருக்கலாம்ல. அப்போ பெரும்பான்மையாக இருக்கும்ல. அப்போ தலைவர்கள் ஒரு பாதை நீங்கள் ஒரு பாதை அப்படின்ற மாதிரி இருந்தால் இது மக்கள் மத்தியில் எப்படி குழம்பாதா? அப்படி இல்லை. உங்கள் கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல், நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும். அடுத்து வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல், அதில் நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நான் என்ன எப்படி பார்க்குறேன்னாக்கா, கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக தான் ஆட்சியில் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. தேர்தல் அறிவிப்பு வர்ற வரைக்கும் அவங்க மெஜாரிட்டியோடு இருந்தாங்க, தனி மெஜாரிட்டியோடு இருந்தாங்க. யாருடைய தயவும் தேவையில்லை. இப்போ ஒரு 10 எம்பி 15 எம்பி 20 எம்பி குறைவாக இருக்க வேறு ஏதோ ஒரு கட்சி ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த கட்சியெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு தனித்த பெரும்பான்மை வந்துச்சுன்னா நாங்கள் செய்வோம்னு சொன்னாக்கா நம்ம பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலாம். நீங்கள் தனித்த பெரும்பான்மையாக இருக்கும்போதே செய்யலையே. 10 வருஷம் இப்போ தேவேந்திர வேளாளர் அரசாணை நிறைவேற்றி முடிஞ்சதுக்கு பிறகு கூட இப்போ 5 வருஷம், இந்த 5 ஆண்டில் கூட இப்போ எல்லாரும் இந்த பாரதிய ஜனதாவை வந்து ஆதரிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமூக பிரதிநிதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு மாநில அரசுக்கு கருத்துரு கேட்டு அனுப்பிட்டாங்க, ஆனால் அதுக்கு பதில் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, மத்திய அரசு அனுப்பிடுச்சு, மாநில அரசுக்கு வந்துருச்சு. இதை ஏன் நீ திருப்பி அனுப்பலைன்னு ஏன் மத்திய அரசு கேட்கல? மத்திய அரசால் திருப்பி கேட்க முடியுமா, கேட்க முடியாதா? கேட்கலாம். சரி, பாஜகவுக்கு நம்ம ஓட்டு போட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களே தமிழ்நாட்டுக்குள்ளே, நம்ம ஓட்டு போட்டு தானே அவங்க ஜெயிச்சு போனாங்க. மத்திய அரசு அனுப்பின கருத்துருக்கு, மத்திய அரசு அனுப்பின அந்த கோரிக்கைக்கு நீ இன்னும் கருத்துரு அனுப்பாமல் இருக்கேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் எனக்கா வாய் திறந்து பேசினாங்களா? இல்லை. ஐனார் நாகேந்திரன் வெளிப்படையாக சொன்னார், தேவேந்திர மக்கள் வாக்களித்து தான் நான் ஜெயிச்சேன்னு சொன்னார் திருநெல்வேலியில். அதே பட்டியலிட்ட கோரிக்கையை ஒரு அண்ணன் பேசினார். ஆனால் மத்திய அரசு அனுப்பின கோரிக்கையை ஏன் கடப்பில் போட்டிருக்கேன்னு சட்டமன்றத்தில் கேட்குறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ மத்தியில் பாராளுமன்றத்திலையும் இது சம்மந்தமாக பேச மாட்டாங்க, விவாதிக்க மாட்டாங்க. மாநில சட்டமன்றத்திலேயே நம்ம வாக்களித்து தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம், அவங்களும் இது சம்மந்தமாக பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆதரவான நம்ம சமூக பிரதிநிதிகள் மட்டும் நம்மகிட்ட தனிப்பட்ட முறையில் அனுப்பியிருக்கு பாருங்க, திமுக தான் கிடப்பில் போட்டிருக்குன்றாங்க. திமுக கிடப்பில் போட்டிருக்குன்னா நீ ஏன் கிடப்பில் போட்டிருக்கேன்னு கேட்குறதுக்கு தான் நம்ம அனுப்பியிருக்கிறோம், அவங்க ஏன் கேட்கல? அப்போ தமிழ்நாட்டினுடைய மாநில பாரதிய ஜனதா வந்து மத்திய அரசினுடைய கோரிக்கைக்கு எதிரான மனநிலை இருக்குன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த நிர்வாகிகளும் இதை பேச மாட்டேங்கிறாங்க. எக்ஸப்டட் வந்து நம்ம ராமசீனிவாசன் ப்ரொஃபஸர், அவர் அடிக்கடி அதை பேசுகிறாரு, மற்ற யாருமே இது சம்மந்தமாக பேசுகிறது இல்லை. அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுது, இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சியை நம்ம வந்து பலப்படுத்தும் போது அவங்க பார்லிமெண்ட்லேயும் அது சம்மந்தமாக குரல் எழுக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த தேர்தல் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாகவும் தான் எல்லாரும் பார்க்கப்படுது. அப்போ அதிமுகவை நம்ம பலப்படுத்தும் போது இங்கே நமக்கான முதல் படியை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சாதகமாக நம்ம பார்க்குறோம். இல்லைப்பா, பாரதிய ஜனதா கட்சி வந்து அந்த பட்டியலிட்ட கோப்பு வந்து ஏன் பரிந்துரை செய்யலை, ஏன் அவங்க கேள்வி கேட்கலை அப்படின்றது உங்களோட கேள்வி நியாயமானது. ஆனால் இது சம்பந்தமாக இது வரைக்கும் உங்களை போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், எண்ணற்ற அமைப்புகள் இருக்குது, ஏன் நீங்கள் இது வரைக்கும் அரசாணைக்கு எதிர்த்து இவ்வளோ போராட்டங்கள் பண்ண அமைப்புகள் ஏன் இந்த பட்டியலிட்ட கோப்பை வந்து ஏன் கிடப்பில் போட்டிருக்கீங்கன்னு ஆளுகின்ற இந்த திமுக அரசுக்கு எதிராக ஏன் வலுவான போராட்டங்கள் தொடரல? அப்போ அது இந்த சமூகத்து மீதும் ஒரு குறை இருக்குல்ல? இல்லை, இப்போ இதில் இந்த பட்டியலிட்ட குறை இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். மத்திய அரசாங்கம் கடிதம் அனுப்புனதுன்னு சொல்கிறாங்க.
இது வரைக்கும் அந்த கடிதம் என்னன்னு வெளியில் வரல. இல்லை நான் சீரியல் நம்பர் கூட சொல்லியிருக்கேன். இல்லை நான் என்ன சொன்னேன், ஓப்பனாக விடுங்கன்றேன். இதுதான் மத்திய அரசுகிட்ட இருந்து நாங்கள் அனுப்புன கடிதங்க. இந்த கடிதத்துக்கு இன்னும் பதில் வரலங்கன்னு நீங்கள் ஓப்பனாக ரிலீஸ் பண்ணுங்க சோசியல் மீடியாவில். நான் பல தலைவர்கிட்ட கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி சொல்கிறீங்களே அந்த கடிதத்தை நகலை காமிங்கன்றேன். அவங்கவுங்க மொபைலில் இருந்துட்டு இந்தா பாருங்கன்றாங்க. இதை வச்சு நான் எப்படி பொது வெளியில் பேச முடியும்? எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொன்னால் இந்த அனுப்புகிறேன்றாங்க, அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ அதனுடைய நம்பகத்தன்மை வந்து இது வந்து எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, அப்படி ஒன்று அனுப்பப்படவே இல்லை. மாநில அரசுக்கு அப்படி ஒன்று அனுப்பப்படவே இல்லை. ஏன்னா அனுப்பியிருந்தா அதே பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அல்லது மாநில தலைவர் எத்தனையோ விஷயத்துக்கு பேட்டி கொடுக்குறாருல, திமுக இதை கடப்பில் போட்டிருக்கு, திமுக இதை கடப்பில் போட்டிருக்கு, ஸ்டாலின் இதை செய்ய மாட்டேங்கிறாருன்னு அப்போ பேசியிருப்பார்ல. எனக்கு தெரிஞ்சு மத்தியில இருந்து அப்படி ஒரு கடிதம் அனுப்புனதாவே தெரியல. ஒருவேளை அப்படி அப்படி ஒருவேளை அனுப்பியிருந்தா நீங்களும் ஒரு ஊடகம் வச்சு நடத்திருக்கீங்க, உங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் சில நண்பர்கள் பழக்கவழக்கத்தில் இருக்கலாம், அதிகாரப்பூர்வமாக கேட்டு நீங்களே வெளியிடுங்க. நம்ம கண்டிப்பாக அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இது சம்மந்தமாக ஏன் கிடப்பில் போட்டிருக்குன்னு நம்ம விரட்டுவோம், தெருவாக விரட்டுவோம். இன்னைக்கு பேசி நீங்கள் பாஜக வந்து மத்திய அரசு வந்து அனுப்புனதை என் கிடப்பில் போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம அடுத்து வரக்கூடிய பிரச்சாரத்தில் கேட்போம். அந்த கடிதத்தை நீங்களாவது வாங்கி வெளியிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.